ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்குட்டியோட வேன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கே வந்துடும். அதனாலே நாம் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சி சமைச்சாதான் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு போக முடியும். அதனாலேயே காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி வந்து பூரியும் அது கூட உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நல்லா மசிக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு இல்லை அப்படின்னா கடலை மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணியில் நல்லா கலந்து ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பூரி மசாலா ரெடி. அது கூடவே பூரி லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. ஜெய்குட்டியும் கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக குட்டி மாவு ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.